உலகில் முதன்மையான மொழி என்றும் மூத்த மொழி என்றும் நாம் தமிழை சொல்கிறோம். இந்த தமிழ் மொழி எங்கே தோன்றியது? யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? கடல் கொண்ட தென்னாடு என்று அழைக்கப்படுகின்ற குமரி கண்டத்திலே இந்த தமிழ் மொழியானது முதலாக தோன்றியது. இந்த மொழியை தோற்றுவித்தவர் திரிபுரம் எரித்த விரிசடை கூத்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த தமிழ் மொழியை தோற்றுவித்தார். அவருக்கு பிறகாக குண்டெறிந்த வேலனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மூலமாக இந்த தமிழானது வளர்ந்தது. முதல் தமிழ்ச்சங்கம் பக்ருளி ஆற்றினுடைய கரையோரத்திலே சிவபெருமானால் முதல் தமிழ்ச்சங்கம் நடைபெற்றது. அந்த நடைபெற்ற நகரத்தினுடைய பெயர் தென்மதுரை என்று பெயர். அன்றைக்கு அந்த தமிழ்ச்சங்கத்தை தொடங்கி வைத்து பல நூல்களை உருவாக்கினார்கள் அன்றைய புலவர்கள். அன்றைக்கு தலைமை பொறுப்பிலே இருந்தவர் சிவபெருமான். அவரோடு அருகிருந்து இந்த தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி வழி நடத்தியவர்கள் பெருநிதி கிழவன் என்று சொல்லப்படுகின்ற குபேரன், அகத்தியர் போன்றோரெல்லாம் அன்றைக்கு இருந்து இந்த தமிழினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள். அந்த பக்ருளி ஆறும் அன்றைக்கு இருந்த அந்த குமரி கண்டமும் ஆழிப்பேரலையால் அழிவுற்றது. முதல் தமிழ்ச்சங்கம் அந்த தென்மதுரையிலே அழிந்து போனது. அதற்கு அடுத்து குமரி ஆற்றினுடைய கரையிலே இரண்டாம் தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்டது. அந்த குமரி ஆற்றினுடைய கரையிலே இருந்த நகரத்திற்கு பெயர் கபாடபுரம் என்று பெயர். அங்குதான் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் உருவானது. அங்கு அகத்தியர், தொல்காப்பியர் போன்ற பெரும் புலவர்களெல்லாம் இருந்து வழி நடத்தியது இரண்டாம் தமிழ்ச்சங்கம். அந்த நகரமும் ஆழிப்பேரலையால் அழிந்து போனது. இரண்டு தமிழ்ச்சங்கங்களும் கடல்கோளால் அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரையிலே மூன்றாம் தமிழ்ச்சங்கம் உருவானது. இந்த மூன்றாம் தமிழ்ச்சங்கம் உருவான பிறகுதான் கடலிலே பல நூல்கள் அழிக்கப்பட்டன. அதிலே நமக்கு முதன்மை நூலாக இருக்கக்கூடியது தமிழுக்குரிய இலக்கணமாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் என்ற நூல். அதுதான் நமக்கு முதன்மையான நூல். ஒரு மொழிக்கு இலக்கணம் இருக்க வேண்டுமென்றால் அது பன்னெடுங்காலம் மக்களால் பேசப்பட்ட மொழியாக இருக்கும். அப்படி மக்களால் பேசப்பட்ட மொழி பிற்காலத்திலே அதற்கு தனக்குரிய வரையறையை உருவாக்கி இலக்கணத்தை வகுத்து கொண்டது. அப்படி இலக்கணச் செறிவு வர வேண்டும். பிறகு அந்த மொழியிலே இலக்கியங்கள் உருவாக வேண்டும். இப்படி உருவானால்தான் அந்த மொழி செம்மொழிக்குரிய தகுதிப்பாட்டினை அடையும். அப்படி தகுதிப்பாடு உடைய உலகத்தின் முதன் மொழி எதுவென்றால் அது நம்முடைய தமிழ் மொழி ஒன்றுதான். முதன்மையான மொழியும் கூட இலக்கண உறுப்புகளோடு அடங்கிய மொழி என்றால் அது நம்முடைய தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியை பன்னெடுங்காலமாக பல்வேறு புலவர்கள் இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்படி அர்ப்பணித்த புலவர்களில் பெரும்பாலான புலவர்கள் அந்த காலத்திலே அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை என்ற பல நூல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டன. ஆனால் பல நூல்கள் ஓலைச்சுவடிகளில் இருந்து நமக்கு கிடைக்காமலே கரையான் தின்று போனவை பல, ஆடிப்பெருக்கிலே ஆற்றிலே போடப்பட்டவை பல, போகி அன்று நெருப்பிலே இடப்பட்ட ஓலைச்சுவடிகள் பல. இப்படி நம்முடைய பெருமை, நம்முடைய மொழியினுடைய பெருமை அறியாமல் அந்த மொழியினுடைய ஓலைச்சுவடிகளே அழித்த பெருமையும் நம்மை தான் சாரும். இப்படி பல்வேறு நூல்கள் அழிந்து போயின. ஒரு வார காலத்திற்கு முன்னால் கூட திருப்பத்தூரிலே
இராமாயணத்தினுடைய ஓலைச்சுவடிகள் ஒரு பெண்மணியிடம் இருந்து கிடைத்தது. அந்த காலத்திலே இராமாயணத்தை அந்த ஓலைச்சுவடியிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். 250 ஆண்டு காலம் பல்வேறு நபர்களிடமிருந்து அது கைமாறி அந்த பெண்மணியிடம் வந்து இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இதுபோன்று பல நூல்கள் நம்முடைய முன்னோர்களால் அது ஓலைச்சுவடிகளால் பாதுகாக்கப்பட்டு பிற்காலத்திலே அது நைந்து போய் போகிக்கும் ஆடிப்பெருக்குக்கும் போன நூல்கள் பல்வேறு நூல்கள் அழிந்து போயின. பிற்காலத்திலே வந்தவர்கள் ஒரு 12ஆம் நூற்றாண்டிலே கவிச்சக்கரவர்த்தி கம்பர், கவி ராட்சசன் என்று சொல்லப்படுகின்ற ஒட்டக்கூத்தர், வெண்பாவிற்குரிய புகழேந்தி, இப்படி ஆண்பார் புலவர்கள் உருவான காலத்திலே ஒரு ஒற்றை பெண்மணியாக இருந்து அந்த மூவருக்கும் சமமாக ஈடு கொடுத்து பாடுகின்ற ஆற்றலை பெற்றவள் யார் என்றால் நம்முடைய ஔவையாருக்கு அந்த தனிச்சிறப்பு உண்டு. அதாவது ஆண்களுக்கு மத்தியிலே பெண்களுக்கு எந்த அளவிற்கு சம உரிமை அந்த காலத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்கு உதாரணம் ஔவை என்ற ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு போதுமான சான்றாக இருக்கிறது. ஔவை என்று சொன்னால் அது ஒரு பொது பெயர். ஔவை என்பது தாய்க்கும் ஔவை என்று சொல்வார்கள். தெலுங்கிலே அவ்வா என்று சொன்னால் பாட்டியை அவ்வா என்று சொல்வார்கள். மூத்த ஒரு பெண்மணியை ஔவை என்று குறிப்பிடுவார்கள். இப்படி ஔவை என்பது ஒரு பொது பெயராக இருந்தது. மொத்தம் ஔவையார் என்ற பெயரிலே 8 புலவர்கள் இருந்ததாக மனோன்மணியின் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த துணைவேந்தர் தாயம்மாள் அரவாணன் என்பவர் ஆய்வு செய்து மொத்த ஔவையாருடைய நூல்களை எல்லாம் ஆய்வு செய்து எந்தெந்த காலத்திலே ஔவையார் என்ற பெயரோடு எத்தனை புலவர்கள் வாழ்ந்தார்கள் என்று ஆய்வு செய்ததின் பொருட்டு நமக்கு 8 புலவர்கள் வாழ்ந்ததாக நமக்கு அடையாளம் காட்டி இருக்கிறார்கள். நாம் இப்படி ஒவ்வொரு ஔவையாராக அடையாளம் காட்டி பேசுவதை தவிர்த்து பொதுவான ஔவை என்ற பெயரிலே நாம் இங்கு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். தனித்தனி ஔவையார் என்று சொல்லும் பொழுது எந்த காலத்தை சேர்ந்த ஔவையார் என்பது அது ஆய்வு செய்பவர்களுக்கு தேவைப்படும். நமக்கு பொது பெயராக ஔவையார் என்ற பெயரிலே நாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். ஔவையாரினுடைய ஒரு பாடலில் இருந்து நாம் தொடங்கலாம். வேழம் உடைத்து மலைநாடு மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து. வேழம் உடைத்து மலைநாடு. மலைநாடு என்று சொன்னால் சேர நாட்டிற்கு பெயர் மலைநாடு என்று பெயர். அன்றைக்கு சேரநாடு என்பது தமிழகத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த ஒரு காலம். அந்த சேரநாடு எதில் உயர்ந்தது என்றால் வேழம் என்று சொன்னால் யானை என்று பொருள். யானை எங்கு அதிகமாக இருந்தது என்றால் அந்த சேர நாட்டிலே யானை அதிகமாக இருந்தது. அந்த நாட்டிற்குரிய சிறப்பே எதுவென்றால் யானை தான் அந்த நாட்டிற்குரிய சிறப்பு. அடுத்து சோழ வடநாட்டை பெருமைப்படுத்துகிறாள் ஔவை. மேத்தக்க சோழ வடநாடு சோறுடைத்து. சோறுடைத்துனா நெல் வயல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அன்றைக்கு நாடுகளாகத்தான் பிரிந்திருந்தது. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு என்று தனித்தனி நாடுகளாக பிரிந்திருந்தது. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் இன்றைக்கு தமிழ்நாடு என்ற ஒரு பெயரை நாம் சூட்டியிருக்கிறோம். இந்த சோழ வடநாடு என்னவென்றால் இந்த தமிழகத்திற்கே உணவை கொடுக்கக்கூடிய தாய் பூமியாக இருப்பது காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய அந்த சோழ வடநாடு தான் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மாத்திரமல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு அன்னை வயலாக இருப்பது நம்முடைய சோழ நாடு. அடுத்து பூழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து. பூழியர்கோன்னா பாண்டியர்களுக்கு பெயர் பூழியர்கோன் என்று பெயர். இதே நம்முடைய சைவத்திலே பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி அப்படின்னு ஒரு பாடலே நமக்கு இருக்கும். அந்த பூழியர்கோன் என்பது மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கு ஒரு பொது பெயர். அந்த மதுரைக்கு இன்னொரு பெயர் பூழியர்கோன். அந்த மதுரை ஆண்ட மன்னர்களுக்கு பொதுவான பெயர் பூழியர்கோன் என்று பெயர்.
அந்த பூழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து. பாண்டிய நாடு எதற்கு பெயர் பெற்றது என்றால் முத்துக்கு பெயர் பெற்றது. கொற்கை துறைமுகத்திலே அந்த காலத்திலே நீரில் மூழ்கி முத்தெடுக்கின்ற தொழில் என்பது அன்றைக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. அடுத்து ஒரு நாட்டை பற்றி சொல்கிறார். தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. எது தொண்டை நாடு என்றால், இப்போ நாம் வாழ்கின்ற பகுதி எல்லாமே தொண்டை மண்டலத்தை சேர்ந்த பகுதி. இது எதற்கு பெருமை என்றால், தென்னீர் வயல், எப்பொழுதும் வயலில் நீர் நிறைந்திருக்கக்கூடிய அளவிற்கு இங்கே நீர்ப்பாசனம் மேலாண்மை என்பது சிறந்திருந்தது என்பதற்கு உதாரணமாக இருப்பது நம்முடைய தொண்டை நன்னாடு. அதனுடைய சிறப்பாகத்தான் முதல்ல என்ன வரி போடுற அவையனா, தென்னீர் வயல். எந்த நாட்டுக்குன்னா இந்த தொண்டை நன்னாடு. இது எதற்கு பெருமைன்னா, சான்றோர் உடைத்து. சான்றோர்கள் வாழ்கின்ற பூமியாக இந்த தொண்டை மண்டலம் இருந்த காரணத்தினால் இது சான்றோர்கள் உள்ள பூமியாக நமக்கு அவ்வை அடையாளப்படுத்தி காட்டுகிறாள். சேர நாடு யானைக்கு, சோழ நாடு அன்னை வயல், சோறு இந்த தமிழகம் முழுக்க கொடுக்கின்ற பூமியாக இருந்தது. மதுரை முத்துக்களை கொடுக்கின்ற ஒரு நாடாக இருந்தது. இந்த தமிழ்நாட்டிற்கு சான்றோர்களை தரக்கூடிய பூமியாக நம்முடைய தொண்டை மண்டலம் இருந்தது என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறாள். இங்கே நாம் ஒவ்வொரு இடத்திலும் பேசுகின்ற சொற்பொழிவினை ஸ்ரீ ஆன்மீக பேரொளி என்ற யூடியூபிலே நாங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். அதை தொடர்ச்சியாக எல்லாரும் பார்த்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் இருக்கின்ற காரணத்தினால், தொடர்ச்சியாக பதிவேற்ற முடியாத காரணத்தினால் நாங்கள் இன்னொரு சேனலை தொடங்கி இருக்கிறோம். ஸ்ரீ ஆன்மீக தமிழ்நாடு என்ற ஒரு சேனல் தொடங்கப்பட்டு இருக்கிறது. அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு அந்த வீடியோவை காணலாம். நிறைய வீடியோக்கள் இருக்கின்ற காரணத்தினால், உடனுக்குடனே நாங்கள் அப்லோட் செய்ய வேண்டிய காரணத்தினால் 2 சேனலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதல் சேனலுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு அளித்தீர்களோ அப்படி 2வது சேனலும் நீங்கள் தொடர்ச்சியாக எங்கெங்கு பேசுகிறோனோ அங்கெல்லாம் அந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு காட்சிக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம்.